ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 செலிபிரிட்டியோட வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ கைஸ், அது எந்தெந்த செலிபிரிட்டி எங்கே இருக்குது, ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனால் அந்த செலிபிரிட்டியோட வீட்டை பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க கைஸ், செலிபிரிட்டியோட வீட்டுக்கு போகலாம். கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் 1வது தெரு. ஸோ அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயஸ் கார்டன் போக போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்தில் தான் கலைஞர் அவர்களுடைய வீடு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ முடிஞ்ச அங்கேயும் போவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோபாலபுரம் அதை கிராஸ் பண்ணி போயஸ் கார்டனுக்கு போகலாம். வாங்க கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயஸ் கார்டனே வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த போர்டு? ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போனோம். இதுக்குள்ளே போயிட்டு இன்னும் நம்ம அவங்களுடைய வீட்டில் தேட வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயஸ் கார்டனுக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செலிப்ரிட்டின்னு சொல்லலாம், ஒரு தலைவர்னு சொல்லலாம். ஸோ நம்ம யாரும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கோன்னா ஜெயலலிதா அம்மா. ஸோ அவங்களுடைய வீட்டு முன்னாடி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு திருப்பி பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு போயிட்டு இருக்குது போல், வெளியே பார்த்தாலே தெரியும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்காட்சியாக அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒரு மியூசியம் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வேலை தான் உள்ளே போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபுல் பில்டிங்கே ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜெயலலிதா இல்லம் அப்படின்னு போட்டுருக்கு. உள்ளே வந்து பார்த்திங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்கள் ஜெயலலிதா இல்லம். இந்த இடத்துல அதிலே சில்வரில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்களா பூச்செடியெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி இப்போ தான் தண்ணி ஊற்றி விட்ருக்காங்க போல். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டியோடைய வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு, வந்து பார்த்தாச்சு. இவங்க செலிப்ரிட்டின்னு சொல்லலாம், முன்னாள் தலைவர்னு சொல்லலாம். ஸோ இவங்களை எந்த மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம் கைஸ். நம்ம அப்படியே ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது. ஸோ அதனால் அடுத்த ஒரு செலிப்ரிட்டியோட வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்க கைஸ் நான் கூட இதுதான் ஜெயலலிதா அம்மாவுடைய வீடுன்னு நினச்சேன். இதுவும் அவங்களுடைய வீடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா புது வீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பழைய வீடு. ஸோ அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்த வீடுன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்களா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் அங்கே போவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் போய் பார்க்கலாங்க அந்த கேப்பில் என்ன தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதுங்களா கைஸ்? உள்ள இப்படி தான் இருக்குது ஜெயலலிதா அம்மாவுடைய வீடு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது கைஸ், ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல போயஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. நல்லா கேட்டே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கைஸ்? அப்படியே எதிர்க்க தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கட்டிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா புது வீடு. ஓகே கைஸ், நம்ம ரஜினி சார் அவங்களுடைய வீட்டுக்கு போகலாம். வாங்க கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார், ஸோ அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம போய்ட்டு இருக்கோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தெரு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன் இருங்க. அங்கே தெரியுதுங்களா செக்யூரிட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அங்கே தான் இருக்குது வீடு. இது வரைக்கும் பாருங்கள் கைஸ், ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி வீடியோ அலோடு இல்லைங்களா? நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோ எடுக்க விடல. ஸோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நீங்கள் அந்த கிளிப்பும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் அவருடைய வீட்டையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் சார் அவருடைய புது வீடு 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கட்டியிருக்க வீடான். ஸோ அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். வாங்க கைஸ் போவோம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செலிப்ரிட்டியான ஸோ தனுஷ் சார் வீட்டு முன்னாடி தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக்கை விட்டுட்டு நம்ம அப்படியே போகலாம். வாங்க கைஸ் போவோம். கைஸ் நான் இப்போ காட்டுறேன்னா உங்களுக்கு ஒரு தெரு. ஸோ இந்த தெருவில் அப்படியே ரைட் எடுத்திங்கன்னா ஸோ அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய புது வீடு பார்க்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் இந்த தெருவுக்கு வந்தீங்கன்னா தனுஷ் சார் இப்போ 150 கோடி பட்ஜெட்டில் கட்டின வீடாங்க கைஸ். ஸோ இந்த வீட்டு பின்னாடி நிறைய கதைலாம் இருக்குது. ஸோ அவரால் 150 கோடி கட்ட முடியல, அதனால் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்லாம் கூட நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். பார்த்தீங்களா பில்டிங்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஒயிட் ஆங்கிளில் தான் எடுக்கிறேன், ஆனால் இருந்தாலும் கவர் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டான பில்டிங்கு, பெரிய பில்டிங் கைஸ். வெளியே கோலம்லாம் போட்டிருக்காங்களே. குபேரா ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் உள்ளே ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா இப்போ நேம் போர்டெல்லாம் எடுத்துட்டேன்னு சொன்னாங்கள்ல, நேம் போர்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு புது நேம் போர்டாக வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது கைஸ். நிறைய நம்ம வீடு மாதிரிலாம் இல்லை, நம்ம அந்த ஃப்ளாட் மாதிரி இருக்குது, அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா
உள்ள ஆள் இருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. 76 63 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. நல்லா பெருசாக இருக்குது கைஸ். எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லக்கு. அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம், நம்மளால் பார்க்க முடியாது. உங்களுக்கு தூக்கி காட்டினால தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது. கேட்டும் கேட்டு ரொம்ப ஹைட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ கேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான். நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த கேட்டுக்கு மேலே தூக்கி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுதான் அவருடைய வீடு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், ஆனால் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களாம் வச்சுருக்காங்க. நல்லா அந்த காம்பவுண்ட் வேலையை பார்த்திங்களா கைஸ், நம்ம அந்த கிரேனைடு கல் இருக்காது, ஸோ அந்த கிரேனைடு கல்லால் வச்சுருக்காங்க. கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாக இருக்குது கைஸ். டெய்லியும் வந்து துடைக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள மெயின்டெனன்ஸுக்கு ஆள் இருப்பாங்க போல். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டினேன் கைஸ். இப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது நல்லா. ஓகே கைஸ், நம்ம வந்தாச்சு. ஒரு 3 செலிப்ரிட்டியோடைய வீட்டையும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 செலிப்ரிட்டி, ஸோ அவங்களுடைய வீட்டையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பின்னாடி தெரியுதுங்களா? ஸோ நம்ம தனுஷ் சார் வீட்டு முன்னாடி நின்று நம்ம வீடியோவை முடிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.